ஓதி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது ரப்பின் கருணை சீக்கிரத்திலேயே உங்கள் பிள்ளைகள் மீது வந்து விழுந்து அந்த பிள்ளைகளுக்குண்டான திருமண பந்தங்கள் ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றன. இப்போது பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆத்ம சுகத்தையும் மன திருப்தியையும் ஏன் கற்பொழுக்கத்தையும் லட்சிய பாதையையும் கூட திருமணத்தில் வைத்திருக்கிறார். காலத்தில் பரிசை என்று சொல்வார்கள். அந்தந்த கட்டங்களில் அந்தந்த நலவுகள் நடக்கும்போது தான் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போது உள்ளம் சீக்கிரத்தில் அமைதி அடையாது. அதிலும் பெற்ற பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்த துடிக்கின்ற ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நலவுகள் கூடி வருவதில் காலதாமதம் ஏற்படும் போது தாங்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் அவன் பெற்றெடுத்த மக்களுக்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் அதீத ஒரு ஆனந்தத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காணக்கூடிய பெற்றோர்களின் கண்கள் ஆத்ம சுகம் பெறுகின்றன, உள்ளம் அமைதி அடைகின்றன. தன்னுடைய பாரத்தை சுமப்பதற்கு இன்னொரு உறவு வந்திருக்கிறது என்ற அந்த ஒரு ஊகையோடு அந்த பெற்றோர்கள் ஆத்ம சுகம் பெறுகிறார்கள். இந்த திருமணம் காலதாமதம் ஆகின்ற நேரத்தில் அவர்கள் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கருப்பினத்தை சார்ந்த ஜுலைபிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, காலதாமதமானது திருமணத்திற்கு, அழகில்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, பணம் இல்லை, மார்க்கம் மட்டும் மிஞ்சி நிற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யா ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்பார். குறிப்பிட்ட இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கா திருமணம் முடிக்காது, நான் பண்ணி வைக்கிறேன்ட்டு ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து ஹஜ்ரத் ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டை சுட்டி காட்டி அந்த வீட்டில் நான் பெண் கேட்டதாக கூறி அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் பேசிவிடுங்கள், திருமணம் நான் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள். நேரடியாக சென்றார். சென்று பெற்றோர்களிடத்திலே ஜுலைபிப் தனக்கு தங்களுடைய மகளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் என்று வார்த்தையை சொன்ன உடனே பெற்றோர்கள் ஆரம்பத்தில் பெற்ற பிள்ளையின் மீதுள்ள அதீத பாசம் தவிர நீக்ரோக்கள் மதிப்பிழந்து காணப்பட்ட அந்த ஒரு காலம், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தருணம், இந்த மூன்றும் அவர்களுடைய உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள அந்த சிந்தனையை லேசாக கூட வரவிடாமல் கவனக்குறைவாக ஆக்கிவிட்டது. உடனே அவர்கள் பெண்ணெல்லாம் தர முடியாது என்று அவரை மறுத்து பேசிவிடுகின்றனர். ஒரு பார்ப்பதற்கு தோற்றப்பொழிவு இல்லாதவர், சுத்தமாக தோற்றப்பொழிவு இல்லாதவர். அவர் வேதனையோடு செல்லக்கூடிய நேரத்தில் உள்ளே இருந்த அந்த பெண்மணி அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்தான். பெற்றோர்களை கடிந்து கொண்டார்கள். இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? நீங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள். வாழ்வது நான் தானே. ஜுலைபிவை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, நான் தான் அவரை திருமணம் செய்வேன் என்று ரொம்ப ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு அனுபவசாலியைப் போல அந்த சின்ன பிள்ளை பேசியது. தவறை உணர்ந்து கொண்ட பெற்றோர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு சீரும் சிறப்புமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபிபுக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. நீண்ட வரலாறு. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, பெற்ற தந்தையாக இல்லாவிட்டாலும் தன் அருகாமையில் ஒரு முதிர்ந்த ஒரு சஹாபி திருமணம் முடிக்காத ஒரு சூழ்நிலை, திருமணம் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்ற அந்த வேதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அவர்களை நடவடிக்கை எடுக்க வைத்தது. அதே போல நீங்கள் பெற்ற பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் சீரோடு சிறப்போடு திருமணம் ஆக வேண்டும், அவர்களும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அதிலும் சீக்கிரமாக திருமண பந்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கொடை சூரத்து தீன். சூரத்து தீன் அற்புதமானது. உலமாக்களுடைய வார்த்தைகளுக்கொப்ப 7 நாட்கள் தொடர்படியாக சூரத்து தீனை 7 முறை ஓத வேண்டும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முயற்சிகள் ஒரு பக்கம், முயற்சி செய்யாமல் சும்மா இதை மட்டும் ஓதிட்டு இருக்கக்கூடாது, முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். 7 நாளில் முடியலையே அடுத்து ஒரு 7 நாள், அடுத்த மண்டலம். மருந்து எப்படி சாப்பிட்றோம்?
7 நாள் போடுறோம், சரியாக வரலன்னா இன்னும் சாப்பிட்றோமா இல்லையா? இல்லை. இந்த சூரத்து தீனையை மடக்கி 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 ஓதி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது ரப்பின் கருணை சீக்கிரத்திலேயே உங்கள் பிள்ளைகள் மீது வந்து விழுந்து அந்த பிள்ளைகளுக்குண்டான திருமண பந்தங்கள் ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றன. இப்போது பாருங்கள், சூரத்து தீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீன் வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. திரும்பவும் சொல்கிறேன். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. இப்போது அர்த்தத்தை பாருங்கள். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சினா மலையின் மீது சத்தியமாக, பாக்கியம் பெற்ற இந்த நகரத்தின் மீது சத்தியமாக. லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அழகான செம்மையான ஒரு கோணத்தில் நாம் படைத்திருக்கிறோம். ثم رددناه أسفل سافلين. ஆக அடிமட்டமான நிலையில் அவனை நாம் தரம் தாழ்த்தினோம். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி. ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்தவர்களை தவிர மற்றவர்கள் தரம் தாழ்ந்துதான் இருக்கிறார்கள். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அவர்களுக்கு ஆக்கியமான கூலிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. யுகத்திபுக பஅது பித்தீன். அந்த பிறகும் உன்னை பொய்ப்படுத்துவது எது? அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். தீர்ப்பளிப்பவர்களிலேயே அல்லாஹ் மிகச்சிறந்தவனாக இல்லையா என்று வாசகம் முடிகிறது. அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக நமக்காக துஆ செய்யுங்கள். இன்னொரு வேதனையான விஷயம், இமாம் ஷமீம் அஸ்ஹரி என்று என்னுடைய இன்னொரு சேனல் இருக்கிறது. அந்த பெயரையே எடுத்து இன்னொரு நபர் பயன்படுத்தி நம்முடைய வீடியோக்களை எடுத்து போட்டு வருகிறார். ஏதாவது ஒரு சேனலை அவர் ஆரம்பித்து 10ல் 11 நம்முடைய வீடியோ போட்டார்னா ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க என்னுடைய பெயரை துஷ்பிரயோகம் செய்வது நல்ல செயலாக ஆகாது. தயவு செய்து அந்த காரியத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள். பிறருடைய உழைப்பில் வாழ்வது நல்லதல்ல. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.